இந்தியா உலகப்போர் விமான திட்டத்தில் சேரப்போகிறது. ஆனால் இப்போதே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு அதிரடி திருப்பம் உங்களுக்காக. உலகப்போர் விமானத் திட்டம் GCAP என்பது ஜப்பான், இங்கிலாந்து, இத்தாலி ஆகிய 3 நாடுகளும் இணைந்து 2035க்குள் அடுத்த தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் ஒரு பிரம்மாண்ட முயற்சி. சமீபத்தில் ஜப்பான், இந்தியா இந்த திட்டத்தில் இணைய வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தது. இந்தியாவின் பங்கேற்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதோடு நிதி மற்றும் தொழில்நுட்பச் சுமையை பகிர்ந்து கொள்ளவும் உதவும் என்பதால் இது ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது. ஆனால் இந்தியா ஏன் இப்போதே இணையக்கூடாது என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த திட்டத்தில் இந்தியா இணைவது மூலோபாய ரீதியாக சரியானதாக இருந்தாலும் சில சிக்கல்கள் உள்ளன. திட்டத்தின் முக்கிய பங்காளிகள் இன்னும் அதை உறுதிப்படுத்தாததால் இப்போதே இணைந்தால் தாமதங்கள், மோதல்கள் மற்றும் செயல்பாட்டு அபாயங்கள் ஏற்படலாம். மேலும் தொழில்நுட்ப பரிமாற்றம், இரகசியத்தன்மை மற்றும் பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு போன்ற விஷயங்களில் தெளிவான வழிமுறைகள் தேவை. இந்தியாவின் சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA திட்டத்தில் இருந்து கவனம் சிதறவும் வாய்ப்புள்ளது. இந்த உலகளாவிய திட்டத்தில் இந்தியா சேருவது எதிர்கால விமானப் போரில் முக்கிய பங்காற்றும் ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனால் அவசரம் வேண்டாம். சரியான நேரம், சரியான ஒப்பந்தம் மற்றும் சரியான திட்டமிடலுடன் இந்தியா இணைந்தால் உலக பாதுகாப்புத் துறையில் அதன் நிலை உயரும். இதைப் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள்.